கடைசி படத்தோட டைட்டில் எழுதியது எஸ்ஏசி தான். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க உங்களோட டைட்டில் சொல்லுங்க. ஆமாம், என்னுடைய டைட்டில் ஹீரோவாக நடித்த படம். கடைசி படத்துக்கும் அதான் டைட்டில்னு சொல்றாங்க. நானும் அதான் கேள்விப்பட்டேன். முதல் மாநில மாநாட்டில் அவர் பேசுறதுக்கு முன்னாடி கீழே இறங்கி வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் பேசினார். வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் எமோஷனல் ஆன மாதிரிலாம் தெரிஞ்சுது. அவர்தம் தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்க செல்கிறார். தாய் தந்தையை மறக்காம அந்த நிகழ்வு அத்தனை பேருக்கு நடுவில் அவர் வந்து நம்மகிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போறாரு அப்படின்றது வந்து உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அது ஒரு பாடம் தானே. யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சல் கொடி இருக்கும். சமூக சேவகனா வந்து அவர் நிற்கிறாரு, இத்தனை இளைஞர்களுக்கு தளபதியா வந்து நிற்கிறாரு அப்படின்னு அந்த மேடையில் பார்க்கும்போதே எனக்கு வந்து இப்போ நடிகர்கள் சினிமாவுக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களும் ஓட்டு போடுற ஒரு மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கலாம்ல, நினைக்கிறது மாத்திரம் இல்லை, பண்ணணும் இல்லை. அப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் வந்திருக்காருல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம் தான். உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் உங்களோட உறுதி அனுப்பேன். சும்மா போகலாம், கேரமில் உட்காரலாம், ஏசியில் இருக்கலாம், நடிக்கலாம், சம்பளம் வாங்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இல்லை, அதை விட்டுட்டு இல்லை நான் மக்களுக்காக உழைக்க போகிறேன், மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் வர்றாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் வர. அப்போனா அவரோட பேச்சில் நீங்கள் ரசித்த விஷயம் இல்லை சார்? ஒரு சீனை கொடுத்தா இந்த சீனை எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணி நடிக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப மெனக்கெடுவார். அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வரும்போது தன்னை தயார்படுத்திக்கிட்டு தானே வரணும். அதை தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்றத உறுதிப்படுத்திய ஒரு மேடை தான் அந்த மேடை. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஒரு அப்பாவோட கடமைங்கிறது வந்து ஒரு நல்ல மகனை நல்லா வளர்த்து நல்ல மனிதனை ஆக்குறது மட்டும்தான். ஆனால் இந்த அப்பா வந்து நல்ல மனிதனை ஆக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நடிகராக ஆக்கிறதுக்கும் வேலை செஞ்சார். அதுலேருந்து அவர் ரசிகர் பட்டாளத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இவர் பெரிய பங்கு வச்சார். அந்த நடிகர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆகிறதுக்கும் இந்த அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக இருந்திருக்காரு. இன்றைக்கி திரும்பி அந்த பயணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, ஆச்சரியமாக இருக்குது. பட் அது பிளான் பண்ணதானே. ஓகே, பிளான் பண்ணதானே. பிளான் பண்ணி ஒரு அடித்தளம் போடுறோம், அவர் இப்படி கொண்டாடணும் அப்படின்ட்டு. ஏன்னா சினிமாவுக்கு வந்துட்டார். வர வேணான்னு நினச்சேன். ஓகே, வரணும்னு பிடிவாதமாக வந்துட்டார். அவரை அறிமுகப்படுத்துகிறோம். ஓகே, ஒரு 4-5 படம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்ற இயக்குநர்கள்லாம் சேர்ந்து அவர் அந்த நிலைமை கொண்டாந்துட்டாங்க. ஓகே, அவர் வளர வளர அவரை வச்சு இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற ஒரு இந்த விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ஒரு ஆமாம், நான் என்னுடைய படங்கள் பூரா ஒரு சமூக சிந்தனை உள்ள படங்கள் தானே. ஓகே, ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும். இப்போ விஜயகாந்த் வந்து அவர் முதல்ல ஒரு படம் நடித்தார். 2வது படம் என்னுடைய படம். அந்த படத்தில் தான் சட்டம் ஒரு பெரிய நடிகன். அதுக்கப்புறம் 17-18 படம் என்னோட ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு ஹீரோ. தவறு நடந்தால் தட்டி கேட்குற ஹீரோ, இல்லை மக்களுக்காக போராடுற ஹீரோ. ஓகே, ஆமாம் சார். இப்படி தான் அவர் கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும். அப்படி நடித்து அவர் ஒரு காலத்தில் ஒரு அரசியலுக்கு வந்தார்ல. ஆமாம், சமூக தொண்டுக்கு வந்தார் சார். வந்தார். அதை போல் ஒவ்வொரு இப்போ நடிகர்கள் சினிமாவுக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களும் ஓட்டு போடுற அவங்களும் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கம் தான். அவங்க தனித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ அவங்களும் வந்து மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கலாம்ல, பண்ணணும் இல்லை, நினைக்கிறது மாத்திரம் இல்லை, பண்ணணும் இல்லை. அப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் வந்திருக்காருல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம் தானே. கரெக்டு சார், இல்லையா? ஆமாம். சும்மா போகலாம், கேரமில் உட்காரலாம், ஏசியில் இருக்கலாம், நடிக்கலாம், சம்பளம் வாங்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இல்லை, அதை விட்டுட்டு இல்லை நான் மக்களுக்காக உழைக்க போகிறேன், ஓகே, மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன், இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறேன்
அப்படின்னு நினச்சி ஒருத்தர் வர்றாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் வர அப்பனா. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிமுகம் விழா நடந்துச்சு. அதில் நீங்களும் சோபாமாவும் போயிருந்தீங்க. இந்த விழாவுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லி விஜய் சார் சொல்லியிருந்தார். அதே மாதிரி முதல் மாநில மாநாட்டில் அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி கீழே இறங்கி வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் பேசினார். அந்த நிகழ்வை நீங்கள் ஒரு தகப்பனாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சு? ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் எமோஷனல் ஆன மாதிரிலாம் தெரிஞ்சுது. அதனால தான் கேட்குறேன், அந்த நிகழ்வு உங்களுக்கு பார்க்கும்போது மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு? இதில் அந்த சந்தோஷத்தையும் அப்படி தான் ஷேர் பண்ண முடியும். ஓகே, சில மகிழ்ச்சியெல்லாம் நம்ம சொல்ல முடியாதெல்லாம் வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதில்ல அதெல்லாம் வந்து. ஆமாம் சார். நான் வந்து ஒரு சமூக சேவகனாக வந்து அவர் நிற்கிறாரு, இத்தனை இளைஞர்களுக்கு ஒரு தளபதியாக வந்து நிற்கிறாரு அப்படின்னு அந்த மேடையில் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஆமாம் இல்லையா? கண்டிப்பாக. அது என்னதான் வந்து வாழ்க்கையில் உயர்ந்தாலும் தாய் தந்தையை மறக்காமல் அந்த நிகழ்வு அத்தனை பேருக்கு நடுவில் அவர் வந்து நம்மகிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்றது வந்து உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அது ஒரு இது தானே. கண்டிப்பாக இல்லையா? பாடம் தானே. பாடம் தான். பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கும் சார். விஜய் சார் வந்து நார்மலாக வந்து யார்ட்டையும் பேச மாட்டார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமைதியாக இருப்பார். அவர் வந்து அதாவது ஒரு விமர்சனமே இருந்துச்சு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி. இவர் நார்மலாகவே பேச மாட்டார், இவர் எப்படிப்பா வந்து அரசியல் பேசுவார் அப்படிங்கும் போது முதல் மாநில மாநாட்டிலே அதை உடச்சி எறிஞ்சார். அவர் பேசின பேச்சு வந்து அவ்வளோ பேரை வந்து கொண்டு போய் சேர்த்துச்சு. அவ்வளோ கருத்துக்களை வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்த்தார். அந்த மக்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதம் ஆகி போச்சு, இன்றைக்கி வரைக்கும் வந்து அது ஒரு பேச்சு பொருளில் தான் இருக்குது. அவரோட பேச்சில் நீங்கள் ரசித்த விஷயம் இது சார்? ஒரு நடிகனாக இருந்த வரைக்கும் ஒரு சீனை கொடுத்தா இந்த சீனை எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணி நடிக்கணும் அப்படின்றதில் ரொம்ப மெனக்கெடுவார். இதுக்காகவே முந்தின நாள் சீன் வாங்கிட்டு போவார். ஓகே, முந்தின நாளே சீன் பேப்பர் என்ன டைலாக்? ஆமாம், அடுத்த நாள் சீனை முந்தின நாளே வாங்கிட்டு போய் அதை எப்படி நடித்தா நல்லாயிருக்கும் ஓகே அப்படின்னு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு கேரக்டர் அவர். அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வரும்போது தன்னை தயார்படுத்திக்கிட்டு தானே வரணும். கண்டிப்பாக. அதை தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்றத உறுதிப்படுத்திய ஒரு மேடை தான் அந்த மேடை. அரசியலுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டார். சினிமாவில் இருக்கும்போது நம்ம வாட்ச் பண்ணுறோம், மௌனமாக இருக்கிறோம், அது வேற விஷயம், அது கேரக்டர். அதுதான். அரசியலுக்கு வரும்போது அப்படி இருக்க முடியாதுல்ல, உடைக்கணும்ல. அந்த உடைச்ச நாள் தான் அந்த நாள். வெற்றி படம் மூலிமா விஜய் சார் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதுதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினோட அந்த பேர் தான் இந்த பேராக இருக்கு. உங்களோட முதல் படம் அவரோட முதல் படம் நாளைய தீர்ப்பு. ஜனவரி 26 விஜய் சார் நடிக்கிற கடைசி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, டைட்டில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரத்தில் கடைசி படத்தோட டைட்டில் நாளைய தீர்ப்பு அப்படின்னு. அந்த நாளைய தீர்ப்பை எழுதியது எஸ்ஏசி தான். சரி, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் நீங்கள் உங்களோட டைட்டில் சார்? என்னுடைய டைட்டில் அவருடைய முதல் ஹீரோவாக நடித்த படம். கடைசி படத்துக்கும் அதான் டைட்டில்னு சொல்கிறாங்க. நானும் அதான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. சரி, ஓகே. அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா நினைக்கிறேன்? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சந்தோஷமாக இருக்கும். ஒரு பழைய இன்டர்வியூவில் வந்து விஜய் சார் சொல்லியிருந்தார் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ சீக்கிரம் வந்து பாராட்ட மாட்டார். நாளைய தீர்ப்பு படம் முதல் நாள் ஷூட்டிங் பார்த்துட்டு என்னை பாராட்டினார். அதுக்கப்புறம் பூவே உனக்காக படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கடா, நல்லா நடிச்சிருக்க அப்படின்னாரு. காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டுக்கு அப்புறம் ஒரு அப்பனா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட நடிப்பில் நிறைய படங்கள் வந்துச்சு. அதில் வந்து உங்களுக்கு கவர்ந்த படம் எது சார்? காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் நிறைய படங்கள் சொல்லலாம் சார். ரொம்ப பிடிச்ச படம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஆரம்ப காலங்களில் இப்போது காதலுக்கு மரியாதை எனக்கு பூவனுக்காக காதலுக்கு மரியாதை. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ரசிகன் தேவா விளையாட்டு பையனாகவே இருப்பார் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. ஒரு ரொமான்டிக் பையனா, இன்னும் விளையாட்டு பையன் சொல்கிறத விட ரொமான்டிக் பையன் தான் சொல்லணும். அப்படி அங்கேருந்து ஒரு 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 சேஞ்ச் ஆனார் பூவே உனக்காக. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த டைலாக் இப்பயுமே நிறையா பேர் ஸ்டேட்டஸில் வச்சு பார்த்துருக்கேன். ஒரு தடவை தான் பூக்கும் அந்த அந்த அப்படியே அந்த கிளைமேக்ஸ். அதே மாதிரி காதலுக்கு மரியாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் டைலாகே இருக்காது, ஆனால் ஆடியன்ஸ் அத்தனை பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஓகே,
எல்லாம் லுக்கு, எல்லாம் க்ளோஸ்அப்ஸ். ஃபாசில் சார் பண்ணியிருந்தது ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார். ஓகே. அந்த படத்தில் ஒரு மேஜிக் தான் அது. ஓகே. பெருசாக டயலாக் பேசி அடுத்தவங்கள ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறதுன்றது வேற. வெறும் விஷுவல்ஸ். ஓகே. காட்சிகள் தான். ஓகே. ஆடியன்ஸ் ஃபுல்லாக அழுதுகிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த அம்மா ஒரு டயலாக் பேசு, எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போங்க உங்கள் பொண்ணை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒரு டயலாக் பேசு. ஆடியன்ஸ் பாஸ்ட் அவுட் ஆகிடும். ஓகே. அப்படி ஒவ்வொரு படங்களையும் சொல்லலாம். நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹீரோ வந்து எல்லா டேலண்ட்டும் இருக்கணும்னு நினைப்பேன் நான். ஒரு ஹீரோன்னா பாடணும், டான்ஸ் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், நடிக்கணும், எமோஷனை வந்து கடத்த தெரியணும். எமோஷனை படம் பார்க்குறவங்ககிட்ட கடத்த தெரியணும். நம்ம அழுதுகிட்டு இருப்போம், ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுறோம்னா அந்த ஃபீலை வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும். ஓகே. இதெல்லாம் தெரியணும் ஒரு நடிகன்னா, இல்லையா? ஆமாம் சார். அதே மாதிரி ஒரு ஹீரோவுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் வந்து காமெடி பண்ண தெரிஞ்சான்னு தான். ஓகே. அது முதல் முறையாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படம் ஆரம்ப காலங்களில். ஓகே. 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 சச்சின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய காமெடியனுக்கு இணையாக காமெடி பண்ணியிருப்பார். ஓகே. வடிவேலும் இவரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அதுலெல்லாம் வந்து அப்படி ஹியூமர் பண்ணியிருப்பார். பாடி லாங்குவேஜ் நெளிஞ்சு வளைஞ்சு ஒரு மாதிரிலாம். அதுக்கப்புறம் எனக்கு படமாக இன்னைக்கு வரைக்கும் மைண்டில் இருக்கிறது துப்பாக்கி. அது வந்து ஒரு பிறகு நிறைய இட்டு கொடுத்துட்டாரு, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஓகே. ஆனால் அந்த துப்பாக்கியோடைய ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுதான் துப்பாக்கி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், துப்பாக்கி. அதில் வந்து நிறைய சீன்ஸ் நடிச்சிருப்பேன். பட் அதில் உங்களுக்கு பிடிச்ச, ஏன்னா ஃபேன்ஸுக்கு பிடிச்சதுன்னா இன்டர்வல் சீன் சொல்லுவாங்க, அந்த 12 மேனை கொள்கிற சீன் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அந்த படத்தில் பிடித்த சீன் தான் இது சார், ஒரு காட்சி அப்படின்னா துப்பாக்கியில்? இந்த தங்கச்சி வந்து அந்த கடத்திட்டு போயிடுவானு. ஆமாம். கடத்திட்டு போய் ஒருத்தையாக கழுத்தை வெட்டுவானுங்க இல்லையா? ஆமாம். அது அப்படியாப்பட்ட ஒரு கட்டத்தில் இவர் போய் தங்கச்சியை காப்பாற்றி காரில் கூப்பிட்டு வருவார். ஆமாம். காரில் கூப்பிட்டு வரும்போது கேட்பா என்ன போகிற எப்படி இருந்தேன்னு தெரியுமாடா அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்பா. நீங்கள் மட்டும் உங்கள் உயிர் மட்டும் உங்கள் உயிர், எங்கள் உயிரெலாம் உயிர் இல்லையா, மற்றவங்க உயிர்லாம் இல்லை. எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு அது நொட்டை இது நொல்லன்னு சொல்லுவீங்க. ஆர்மி மேன் மட்டும் தான் உயிரை விடணுமா? அப்படி சின்ன சின்ன சீன்கள்லாம் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். ஓகே. ஒரு ஒரு பெரிய ஆக்ஷன் படம், அதில் லைவ்னஸ் நிறையா இருக்கும். ஓகே சார். ஓகே. ரேபிட் ஃபயர் மாதிரி சார், வேற ஒன்றும் இல்லை. ரேபிட் ஃபயர்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்று சார். நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுதான் சார். விஜய் சார் பண்ண பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சார்? லிட்டில் ஸ்டோரி. குட்டி ஸ்டோரி. ஓகே. விஜய் சார் பேசின டைலாக்ல உங்களுக்கு பிடித்த டைலாக்? நிறைய டைலாக் பஞ்சு டைலாக் பேசியிருக்காரு. அவர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது. ஓகே. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிவிட்டா அது என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். பக்கா. ஒரு விஜய் சார் நடிச்சதுலேயே பெஸ்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்னா என்ன சார் உங்களுக்கு பிடித்தது? முதல்ல திருமலை. பெஸ்ட்டு காமெடி படம்? ஃப்ரெண்ட்ஸ். கமர்ஷியல் படம், பக்கா கமர்ஷியல் படம் விஜய் சார் பண்ணதுலேயே இதுதானா எந்த படம்? பீஸ்ட். ஃபேவரட் சீன் சார்? அவர் நடித்த நிறைய படம் நடிச்சிருக்காரு, இந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சீன் சார்? காதலுக்கு மரியாதையில் கிளைமேக்ஸ். ஓகே. ஃபேவரட் ஆடியோ லான்ச்சில் நிறைய வாட்டி, இப்போ அரசியல் பேசியிருக்காரு, ஆடியோ லான்ச்சில் நிறையா பேசுவார் சார், ரசிகர்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லுவார். அதில் உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபேவரட் ஆடியோ லான்ச் ஸ்பீச்னா இது சார்? கடுப்பேற்றுறவன்ட்ட கம்முனும் உஸ்பேற்றுறவன்ட்ட உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னார். ஆமாம் சார். ஆமாம். அது லைஃப்பில் எல்லாரும் அதை ஃபாலோ. சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே.
ஃபேவரட் விஜய் சார் அண்ட் டைரக்டர் காம்போ உங்களுக்கு பிடித்தது? இந்த இயக்குனர் விஜயோட சேர்ந்த படங்கள் பண்ண படங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும்னா ஒரு இயக்குனர் விஜய் சார் காம்போனா எது சார்? விக்ரமன். ஓகே. ரமணா திருமலை. ஓகே. ஃபாசில். மற்றவங்களாம் அப்புறம் மற்றவங்களாம் கோச்சிக்குவாங்க. அது ஒரு பெரிய டெலிகேட்டான கேள்வி இது. ஓகே சார். ஒவ்வொரு டைரக்டரும் விஜய் ஒவ்வொரு விதமாக மோல்டு பண்ணாங்க. அதில் ரொம்ப மைண்டில் இருக்கிறத சொல்லு. ஓகே. ஏஆர் முருகதாஸ். ஓகே. நீங்கள் நிறையா படங்கள் விஜய் சார் வச்சு டைரக்ட் பண்ணீங்க. அவர் நிறைய இயக்குனரோட படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அந்த படங்கள் பண்ண டைமில் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ண பந்தயம் படத்தில் கேமியோ ரோல் பண்ணாருன்னு நினைக்கிறேன் உங்கள் இயக்கத்தில். அதுக்கப்புறம் இன்னைக்காவது விஜய் சாரை கேமரா அப்படி நிற்க வச்சு ஆக்ஷன் சொல்கிற ஆசை இருந்துச்சா சார் உங்களுக்கு? இல்லைங்க, அவர் வளர அவர் இன்னும் வெளியில் மற்ற டைரக்டர்கிட்ட போனால் இன்னும் விதவிதமாக மோல்ட் ஆவார். ஓகே. இல்லையா? அங்கே வந்து எனக்கு சுயநலம் இல்லை, அவர் பெருசாக வரணும். ஓகே. ஏன்னா சினிமா வந்து ஒரு ரேஸ் மாதிரி இல்லையா? ஓகே. அந்த ரேஸில் விட்டாச்சு வர கொஞ்சம் நம்ம அந்த ரேஸில் ஓடும்போது கொஞ்சம் தயங்கினோம்னா கூட அடுத்தவன் கிராஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே. அப்படியாப்பட்ட ஃபீல்டு. அந்த ரேஸில் அவர் அலர்ட்டாக இருக்கணும். அப்படின்னா அவர் நல்ல பெரிய டைரக்டர், நல்ல டைரக்டர்ஸ் ஓகே கையில் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சூப்பர் சார், சூப்பர். இத்தனை வருஷம் இயக்குனராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லப்போனால் வந்து ஒரு 17-18 படங்கள் விஜயகாந்த் சார் கூட தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ டைரக்டர் வெற்றி கூட்டணினா அந்த ஒரு கூட்டணியை வந்து தமிழ் சினிமாவில் வந்து மறைக்கவே முடியாது. இன்றைக்கி எல்லாருமே அந்த விஜயகாந்த் சாரை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. அவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிறையா படங்களில் வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. கோட் படத்தில் கூட விஜயகாந்த் சார் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. லப்பர் பந்து படத்தில் வந்து அந்த பொட்டு வச்ச தங்கக்குடம் பாட்டு இன்னைக்கு 2K கிட்ஸ் வரைக்கும் வந்து அந்த பாடல்கள் வைரல் ஆகுது. எல்லாருமே அந்த பாடல்களை பார்க்குறேன். இன்றைக்கி விஜயகாந்த் சாரை பற்றி எல்லாரும் அவ்வளோ பேசும்போது ஒரு அவர் கூட வேலை பார்த்தவரா, ஒரு நண்பரா, உங்கள் கூட அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி அந்த மனிதரை வந்து எல்லாம் இவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க. உங்களுக்கு கேட்கும்போது எப்படி சார் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் நண்பர்னு சொல்கிறத விட என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞன், ஒரு மனிதர், நல்ல மனிதர், ஒரு நடிகன். அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் தான். இனிமேல் அவரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. எல்லாம் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும், திரைப்படத்தில் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும், ஓகே, எவ்வளோ சின்சியராக இருக்கணும், டைரக்டருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அந்த தொழிலுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், ஓகே, தொழிலை எவ்வளோ நேசிக்கணும், இவ்வளவும் அவர்கிட்ட. இதையெல்லாம் தாண்டி ஒரு சமூக பொறுப்புணர்வு அவர்கிட்ட. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். சொல்லுங்கள் சார். அவ்வளோ பீக் பீரியடில் இருந்தப்போ கூட விளம்பர படங்கள் தான் நடிக்கப்பட்டார். ஓகே. ஒரு படம் கூட நடிச்சது, ஒரு விளம்பர படத்தோடு நடிச்சது இல்லை அவர். ஓகே. காரணம் கேட்டால் சொல்லுவார், என்ன விஜய் இவ்வளோ ஆஃபர் வருதுன்னு நடிக்க மாட்டேன் சார். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ், ஓகே, பேர் சொல்லாமல் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ், அந்த ட்ரிங்க்கு நம்ம விளம்பரமாக நடிக்கிறோம். அதை வாங்கி நான் குடிச்சு ஆகா இதை எல்லாரும் குடிங்கன்னு சொல்கிறோம். ஓகே, புரியுதா? புரியுது சார், புரியுது. அதை வாங்க முடியாத எத்தனை ஏழைங்க இருப்பாங்க. ஓகே. அப்புறம் என்னடா நம்ம ஹீரோவை வாங்கிட்டாரே, நம்ம வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம் சார். இன்னொன்று, அதனால என்ன பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பணம் வாங்கிட்டு நடிச்சிடுறோம் இல்லையா? அதை வாங்கி அவன் குடிச்சு அவனுக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா. ஓகே. இந்த சமூக பொறுப்புணர்வுன்றது வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியட்லேருந்து. ஏன்னா நம்ம நாட்டில் ஹீரோங்களை வந்து கடவுளாக கும்பிட்ற ஒரு தமிழ்நாடு ஆந்திராவும் ஆமாம் சார் ஹீரோங்களை கடவுளாக கும்பிடுவாங்க இல்லையா? தெலுங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது திருப்பதிக்கு போகிற கும்பல் நேராக மெட்ராஸ்க்கு வந்து NT ராமராவ் வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த வீட்டை கும்பிட்டுட்டு போவாங்க. ஓகே.
அவர் அல்ல, அவர் வீட்டில் இருக்காரு இல்லைன்னு தெரியாது. அவர் இருக்கிற வீட்டை கீழே விழுந்து கும்பிட்டுட்டு போவாங்க. ஓகே. அதே போல் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அப்படி தானே, கண்டிப்பாக சார், எம்ஜிஆர் அப்படி தானே கும்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த சமூக பொறுப்புணர்வோட அந்த விஷயத்த அவங்க பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சார். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.